நெல்லையில் கள ஆய்விற்காக செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மாவட்ட எல்லையான அரியகுளத்தில் பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நெல்லையில் கள ஆய்வுக்காக செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மாவட்ட எல்லையில் பொதுமக்கள் திரண்டு நின்று இருபுறமுமாக நின்று வரவேற்பை உற்சாகமாக அளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று மாலையில் பொருணை அருங்காட்சியகம் கூட திறந்து வைக்கப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களையும் விரிவான தகவல்களையும் பெறுவதற்காக செய்தியாளர் திருமலைக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திருமலைக்குமார், உங்களுடைய முழு விவரங்களையும் விரிவாக பதிவு பண்ணுங்கள். நெல்லை மாவட்டத்தில் 2 நாள் சுற்றுப்பயணமாக தமிழக முதல்வர் இன்று வந்துள்ளார். அதாவது தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து கார் மூலமாக சாலை மார்க்கமாக வந்த அவருக்கு நெல்லை மாவட்டத்தில் பொதுமக்கள், கட்சியினர், பெண்கள் என சாலையின் இரு புறங்களிலும் திரண்டிருந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதல்வர் அவர்களுக்கு மாவட்ட எல்லையான அரியகுளம் பகுதியில் நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் அதன் பொறுப்பாளர் கிரகம்பல் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு சுமார் 5000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள், பெண்கள் நின்று உற்சாகமாக முதல்வரை கையசைத்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து முதல்வருக்கு அடுத்தபடியாக அதிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் நெல்லை மத்திய மாவட்ட
திமுக சார்பில் வந்து மத்திய மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் வஹாப் எம்எல்ஏ தலைமையில் வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநகர் பகுதி முழுவதும் ஆங்காங்கே வந்து மக்கள் வந்து சாலையினுடைய இரு புறங்களிலும் திரண்டிருந்து முதல்வரை வரவேற்க தயார் நிலையில் உள்ளாங்க. தற்போது வந்து முதல் பகுதிக்கு வந்திருந்த முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததை தொடர்ந்து அடுத்த கட்டமாக ஒரு சாலை மார்க்கமாக அவருடைய வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. வழிநெடுகிலும் அதாவது கேடிசி நகர் அந்த சோதனை சாவடி அருகில் அதிலிருந்து மாநகர் பகுதி முழுவதும் வந்து பல்வேறு இடங்களில் பாளையங்கோட்டை, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் வந்து திமுகவினுடைய கொடி ஏந்தி முதல்வரை வரவேற்று பதாதைகள் ஏந்தி உற்சாக வரவேற்பு அளிக்கிறார்கள். இப்போ வந்து தற்போது வந்து முதல்வர் வந்து இரண்டாவது பகுதியான மாநகர் பகுதிக்குள் வந்து முதல்வருடைய வாகனம் வந்திருக்கிறது. இந்த பகுதியில் கேடிசி நகர் பகுதியில் வந்து நெல்லை மத்திய மாவட்ட பொறுப்பாளர் அப்துல் வஹாப் தலைமையில வந்து உற்சாக வரவேற்பு வந்து அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அதே போன்று சாலையில் 2 மற்றும் பெண்கள், இளைஞர்கள் ஏராளமானோர் வந்து திரண்டிருக்கிறார்கள். மேலும் பல்வேறு அமைப்பினரும், அதாவது பொதுமக்கள் தவிர்த்து பல்வேறு அமைப்பினரும் வந்து உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர். மேலும் இதை தொடர்ந்தும் வழிநெடுகிலும் செல்லும் இடம் எல்லாமே அங்காங்கு பெண்கள், இளைஞர்கள் என பாளையங்கோட்டை, வண்ணார்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து வரவேற்பு வந்து பொதுமக்கள் வந்து தயாராக நின்று கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியாக முதல்வர் அவர்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். தற்போது இரண்டாவது பகுதியான கேடிசி நகர் பகுதியில் வந்து மக்கள் வரவேற்பை முதல்வர் ஏற்று வருகிறார். இதில் வந்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் வந்து முதல்வருக்கு சால்வை மற்றும் புத்தகங்கள் பரிசீலித்து அவரை வந்து உற்சாகமாக வரவேற்று வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து அவரது வாகனம் மக்கள் மத்தியில் வந்து செல்கிறது. இதை தொடர்ந்து கேடிசி நகர் பாலம் பகுதியிலும் வந்து அவருக்கு வந்து வரவேற்பு அளிப்பதற்கு கட்சி தொண்டர்கள் மக்கள் தயாராக இருக்கின்றனர். கேடிசி நகருடைய முதல் பகுதியை முடித்துவிட்டு முதல்வர் அவர்கள் அந்த பாலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து முதல்வரிடம் மக்கள் அதிகம் இருக்க பகுதியில் அவருடைய வாகனம் செல்கிறது. பொதுமக்கள் அனைவரும் வந்து அவருக்கு கையசைத்து உற்சாக வரவேற்பு அவருக்கு அளித்து வருகின்றனர். தொடர்ந்து முதல்வர் வாகனம் பொதுமக்களை சந்தித்தவாறு அப்படியே சென்று கொண்டிருக்கிறது. இதில் வந்து இதனை தொடர்ச்சியாக அடுத்து கேடிசி நகர் பாலம் பகுதியில் திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. மேலும் தற்போது கேடிசி நகர் பகுதியில் முதல்வர் தனது வாகனத்திலிருந்து இறங்கி பொதுமக்களை நேரடியாக சந்திக்கிறார். இறங்கி பொதுமக்களுக்கு கை குலுக்கி பொதுமக்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொள்கிறார். பொதுமக்களும் அவருக்கு உற்சாகமாக அவர் இறங்கியதை தொடர்ந்து பொதுமக்களும் உற்சாகமடைந்து முதல்வரை ஆர்வத்துடன் வரவேற்று வருகின்றனர். மேலும் அவர் தொடர்ந்து இறங்கி நடந்து வாரதில் சென்று கொண்டிருக்கின்றார். அதாவது சாலையின் இரு புறங்களிலும், கேடிசி நகருடைய இரு புறங்களிலும் பெண்களினுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதால் முதல்வர் அவர்கள் வந்து அந்த வாகனத்திலிருந்து இறங்கி நடந்தவாறு பொதுமக்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு உற்சாகமாக நடந்து சென்றிருக்கிறார். முதல்வரின் வருகையை முன்னிட்டு நெல்லை மாநகர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டுள்ளது. அதே போன்று இந்த வரவேற்பு பகுதியிலும் இரு புறங்களிலும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அதாவது இந்த ஒரு புறம் பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என ஏராளமானோர் மற்றும் திமுக நிர்வாகிகள் மற்றும் திமுக தொண்டர்கள் என ஏராளமானோர் வரவேற்புடைய காட்சியை பார்த்த முதல்வர் அவர்கள் சாலையில் வந்து நடந்து சென்று பொதுமக்களுடைய வரவேற்பை ஏற்று வருகிறார். தொடர்ந்து நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு சாலையின் இரு புறங்களிலிருந்து உற்சாக வரவேற்பு வந்து குவிந்து வருகிறது. மேலும் இதை தொடர்ந்து கேடிசி நகர் பாலம் வரை பொதுமக்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து முதல்வர் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் வந்து உற்சாக வரவேற்பு அளிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டை மற்றும் வண்ணார்பேட்டை பகுதிகளிலும் முதல்வரை பார்ப்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் வந்து திரண்டு நிற்கின்றனர். அங்கும் பொதுமக்கள் அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றனர். தற்போது முதல்வர் சாலையின் இரு புறங்களில் உள்ள மக்களை கையசைத்தவாறு நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். மேலும் பொதுமக்களும் அவர் சாலையில் இறங்கி நடந்து வரும் அந்த பாங்கை பார்த்து உற்சாகமாக அடைந்து முதல்வருக்கு கை கொடுக்க முயல்கின்றனர். மேலும் முதல்வரை வந்து உற்சாகமாக, அதாவது ரொம்ப மகிழ்ச்சியோட வரவேற்று வருகின்றனர். காட்சியில் பார்க்கலாம். 2 பகுதிகளுக்கு தற்போது கேடிசி நகர் பால பகுதியை வந்து முதல்வர் அவர்கள் நெருங்கி விட்டார்கள். அங்கும் திரளான பெண்கள் மற்றும் இளைஞர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்கின்றது. தற்போது அங்கும் அந்த பொதுமக்களுடைய வரவேற்பை முதல்வர் அவர்கள் வந்து ஏற்று வருகிறார்கள். மேலும் முதல்வர் அவர்கள் அந்த இடத்தில் நின்று சாலையில் இருக்கக்கூடிய மக்களிடம் கைகுலுக்கி வரவேற்பை ஏற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து அவர்களோட மாவட்ட பொறுப்பாளர்கள் உடன் சென்று கொண்டிருக்கின்றனர். மேலும் வந்து தற்போது கேடிசி நகர் சாலத்தை நெருங்கிய முதல்வருக்கு அங்கும் பொதுமக்கள் சூழ்ந்து அவருக்கு வரவேற்பு அளிக்கின்றனர். தொடர்ச்சியாக அவர் முதல்வர் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்.
நடந்து செல்வது அந்த கேடிசி நகர் ரவுண்டானா என்ற பகுதியிலும் திரளான பொதுமக்கள் இருக்கின்றனர். அவர்களிடத்திலும் பொதுமக்கள் கையசைத்து வரவேற்பை தெரிவிக்கின்றனர். முதல்வரும் பிரதமர் கையசைத்து அவர்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு மேலும் முதல்வர் நடந்து வருவதை பார்த்த பொதுமக்கள் இரு புறங்களும் கையசைத்து தங்கள் ஆரவாரத்தை தெரிவித்த வண்ணம் உள்ளனர். முதல்வரும் தொடர்ந்து நடந்து சென்ற வண்ணம் உள்ளார். நடந்து சென்ற மக்களின் வெள்ளத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். சாலையின் இரு புறங்களிலும் மக்களை சந்தித்து அவர்களுக்கு கையசைத்து வாழ்த்து தெரிவித்து வரவேற்பை ஏற்று வருகிறார். பொதுமக்களும் இரு புறங்களும் ஆரவாரமாக கையசைத்து வாழ்த்தை தெரிவித்து வருகின்றனர். முதல்வர் வருகையை பார்த்து அந்த பகுதி முழுவதும் திரளான கூட்டம் கூடியுள்ளது. மக்கள் வெள்ளத்தில் முதல்வர் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக கேடிசி நகர் பகுதி முழுவதும் பாலம் வரை முதல்வர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். சாலையின் இரு புறங்களில் திறந்திருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவரும் முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த வரவேற்பை ஏற்றவாறு முதல்வர் மகிழ்ச்சியோடு இந்த கேடிசி நகர் சாலையில் நடந்து செல்கிறார். தொடர்ந்து எல்லா பகுதியிலும் மக்கள் 4 புறங்களில் இருந்து முதல்வருக்கு பொதுமக்கள் கையசைத்து ஆரவாரம் செய்து வரவேற்பு தெரிவிக்கின்றனர். முதல்வரை பொறுத்தவரை சாலையின் இரு பகுதியிலும் பொதுமக்கள் இருப்பதால் சாலையின் 2 பகுதிகளுக்கு சென்று மக்களினுடைய வரவேற்பை அவர் ஏற்று வருகிறார். தொடர்ச்சியாக பாலத்தின் கீழும் முதல்வர் தொடர்ச்சியாக கூட்டம் அதிகம் இருப்பதால் தொடர்ந்து சாலையிலேயே முதல்வர் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். இரு புறங்களிலும் கேடிசி நகர் பாலம் முழு பகுதி முழுவதும் பிரதான மக்கள் திரண்டு வரவேற்பு அளித்து வருகின்றனர். முதல்வர் கேடிசி நகர் ரவுண்டானா பகுதியில் பொதுமக்களை வரவேற்றிருக்கிறார். முதல்வர் வருகையை ஒட்டி மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அவருக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் தொடர்ந்து வாகனம் மக்களுடைய தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அங்க கண்ணுல உலகத்தை உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்குள் கை தட்டும் எதிரிங்க வியப்புல ஸ்டாலின் வராது புது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவனம் பாப்பும் அது பணியாது ஸ்டாலின் வராது புது வரலாறு தீட்டின 1000 திட்டத்துல தமிழ்நாடே அடுத்த கட்டத்துல நமக்கு நிகராது படைச்சோம் வரலாறு ஓஹோ நமக்கு நிகராது படைச்சோம் வரலாறு ஸ்டாலின் வராது புது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவனம் பாத்தும் அது பணியாது ஸ்டாலின் வராது புது வரலாறு திட்டம் எத்தனை திட்டம் தமிழ்நாடு அடுத்த கட்டம் டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். விடியல் பயணம் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் ஸ்டாலின்டா ஸ்டாலின்டா நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம் குடிசை இல்லா தமிழ்நாட்டுக்கு கலைஞரின் கனவு இல்லம் தமிழரின் உயிர்களை சாலையில் காக்க இன்னுயிர் காப்போம் ஒன்னா நம்ம சேர்க்கும் சக்தி யாரு ஒதுக்கும் ஆள ஓட விட்டதாரு உண்மைக்காக ஒலிக்கும் குரல் யாரு சமூக நீதி காக்கும் கோட்டை யாரு ஸ்டாலின் 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 வராது புது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவனம் பாத்தும் அது பணியாது ஸ்டாலின் வராது புது வரலாறு 75 ஆண்டா உழைக்கு இந்த கட்சி நாம வாழும் மண்ணுக்கு பெரு வச்ச
கட்சி. துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி. எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சு வச்ச கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் ஒன்றான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகும். எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. ஸ்டாலின் 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 வராது புது வரலாறு. தமிழன் வீரம் அது அடங்காது. ஜவன பார்க்கும் அது பணியாது. ஸ்டாலின் வராது புது வரலாறு. இது சும்மா தொடக்கம் தான். திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0.